நேற்றுக்கு ஒரு போதகர் சொன்னார், டெத் சென்டென்ஸ், மரண தண்டனை கொடுக்கும் பொழுது பல விதமாய் கொடுப்பார்களாம். ஒன்று தூக்கு தண்டனை. நான் புழலில் இருக்கிறேன். புழல் ஜெயில் எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர். தூக்கு தண்டனை கைதியாகி ஆட்டோ சங்கரை நான் பார்த்தேன். நான் ஆட்டோ சங்கருக்கு முதல்ல பைபிள் கொடுத்தது நான் தான். அவர் ரட்சிக்கப்பட்டு பைபிளோடு தான் தூக்கு மேடைக்கு போனார். அந்த தூக்கு மேடைக்கு போகும்பொழுது 5 நிமிடத்தில் உயிர் போய்விடும். எலக்ட்ரிக் சேர். அமெரிக்காவில் லைஃப் சென்டென்ஸ் கிரிமினல்ஸ் நான் பார்த்துருக்குறேன். எலக்ட்ரிக் சேர் கரண்ட் விடுவாங்க, அவங்க செத்து போயிடுவாங்க, அவ்வளோதான். இன்னொன்று ஊசி போடுவாங்க, அடுத்த தண்டனை அப்படியே படுக்க வச்சு ஒரு ஊசி போடு. எல்லாமே 10 மினிட்ஸுக்குள்ளே அவங்க மரணம் முடிஞ்சிடும். ஆனால் சிலுவை அப்படி அல்ல. நீங்கள் அல்லையா சொல்லித்தாங்கணும். சிலுவை அப்படி அல்ல. அது ஒரு கோர சிலுவை. அது ஒரு கோர சிலுவை. எத்தனை மணி நேரமோ தொங்கித்தான் உயிரை விடுவார்கள். இன்றைக்கி நம்ம பிளட் டெஸ்ட்டுக்கு போய் பாருங்கள். உண்மையாக சொல்லுவேன், இந்த சகோதரிகள்லாம் ஐயோ பார்த்து போடுங்க சிஸ்டர் சொல்லுவேன். ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு சொல்ல எடுக்கவே மாட்டாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, அந்த சின்ன ஊசிக்கு பயந்து. ஆனால் ஆணிகள் கடாவப்பட்ட கரங்கள், முள்முடி சூடப்பட்ட ஒரு தலை, வாரினால் அடிக்கப்பட்ட ஒரு உடம்பு, நைந்து போன உடம்பு, ஆங்கிலம் சொல்லப்படுற ஃபார் பியாண்ட் ரெக்கக்னிஷன், அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஐயப்பட்டார், புடைக்கப்பட்டார், வையப்பட்டார். கசையடி வசைமொழி காரி உமிழ்தலுக்கு தன் முகத்தை மறைக்கவில்லை. யாருக்காக? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, எனக்காக. வளர்ந்து சொல்லணும், எனக்காகத்தான் இந்த பாறைச்சிலுவை, எனக்காகத்தான் இந்த கசையடி. சிலுவையிலே தொங்கும் போது யாரை நினைத்தார்? என்னை நினைத்தார் என்று சொல்லுங்க. உன்னை நினைத்துத்தான் நான் உயிரை விடுகிறேன். உன்னை நினைத்துத்தான் என் உயிரை நான்